வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நாம தினசரி ஆங்கில வாக்கியங்களை பார்க்க போறோம். நம்பர் 1, அது சந்தேகங்களை எழுப்புது, அது சந்தேகங்களை கிளப்புது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். யாருக்காவது ஃபோன் பண்றோம், நம்ம ஃபோன்லேருந்து ஃபோன் அடிச்சா மட்டும் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அது சந்தேகங்களை கிளப்புது சொல்லுவோமா? இது இங்கிலீஷ்ல இட் ரைசஸ் டவுட்ஸ். இட் ரைசஸ் டவுட். சந்தேகமா இருந்தா அதை செய்யாத. இஃப் இன் டவுட் டோன்ட் டூ இட். இஃப் இன் டவுட் டோன்ட் டூ இட். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். என்னால ஒன்ன சந்தேகப்படாம இருக்க முடியல. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஐ குட் நாட் ஹெல்ப் டவுட்டிங் யூ. ஐ குட் நாட் ஹெல்ப் டவுட்டிங் யூ. அடுத்து பார்க்க போறோம். அது நடக்குமா இல்லையான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. we doubt whether it will happen or not. we doubt whether it will happen or not. எனக்கு மேலே எனக்கு சந்தேகமா இருக்கு. நானே என்ன சந்தேகப்படுறேன். எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஐ டவுட் மை செல்ஃப். ஐ டவுட் மை செல்ஃப். அடுத்து பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் ஒரு வேலையை செய்யறதா வேண்டாமான்னு குழம்பிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் செய்யறதுன்னு முடிவு பண்ணுவாங்க, அப்புறம் இல்லைம்பாங்க. அப்ப நாம அவங்கள்ட்ட கேட்போம், நீ ரெண்டு மனசோட இருக்கியா? முடிவு எடுக்காம தயங்குறியா? முடிவு எடுக்க முடியாம தடுமாறுறியா? எப்படி கேட்கறது? ஆர் யூ இன் டூ மைண்ட்ஸ்? ஆர் யூ இன் டூ மைண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 2, நான் இப்போ உன் மேல கோவமா இருக்கேன். ஐ எம் மேட் அட் யூ ரைட் அவே. ஐ எம் மேட் அட் யூ ரைட் அவே. நல்லா கவனிங்க. மேட்னா கோவமா இருக்கிறது, ரைட் அவே ரைட் நவ். இந்த ரெண்டு ஃப்ரேஸுக்கும் இப்பொழுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். உன்னுடைய நடத்தை என்ன கோவமாக்குது? உன்னுடைய நடத்தை என்ன கோவமாக்குது? யுவர் பிஹேவியர் டிரைவ்ஸ் மீ கிரேசி. யுவர் பிஹேவியர் டிரைவ்ஸ் மீ கிரேசி. என்னோட மொபைல்ல சார்ஜ் சுத்தமா போயிடுதுன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஐ கெட் மேட் when my phone battery dies. I get mad when my phone battery dies. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 3, நான் வேற யாரையாவது கேட்டிருக்கலாம். எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? I could have asked someone else. I could have asked someone else. இதே கொஞ்சம் மாத்துவோம். எப்படி? நான் வேற யாரையாவது கேட்டிருக்கணும். I should have asked someone else. I should have asked someone else. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். என்னது? நம்பர் 4, எங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல. எப்படி சொல்லலாம்? ரெண்டு விதமா. my mother is ill. my mother is ill அல்லது my mother is sick. my mother is sick. இப்போ யாராவது சொல்றாங்க எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு, நாம கேட்போம், அவங்களுக்கு என்ன பண்ணுது கேட்போமா? எப்படி கேட்கறது? what ails her. what ails her. அவங்க டிபினால கஷ்டப்பட்டு இருக்காங்க. she has been battling against TB. she has been battling against TB. நல்லா கவனிங்க. பேட்டில் எகெயின்ஸ்ட் இது ஒரு ஃப்ரேஸ். என்ன அர்த்தம்? ஒரு வியாதி எதிர்த்து போராடுறத பேட்டில் எகெயின்ஸ்ட் சொல்றோம். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 5, அவனை பத்தி மோசமா பேசாத. டோன்ட் டாக் பேட் அபவுட் ஹிம். டோன்ட் டாக் பேட் அபவுட் ஹிம். அவனை பத்தி மோசமா பேச உனக்கு எவ்வளவு தைரியம்? எப்படி கேட்கறது? ஹவு டேர் யூ டாக் பேட் அபவுட் ஹிம். ஹவு டேர் யூ டாக் பேட் அபவுட் ஹிம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 6, நீ ரொம்ப பயந்து போயிருக்க. என்னாச்சுப்பா? யூ லுக் சோ ஸ்கேர்ட். வாட் ஹேப்பன்ட்? யூ லுக் சோ ஸ்கேர்ட். வாட் ஹேப்பன்ட்? நான் பயப்படவே இல்லை. எப்படி சொல்றது? நல்லா கவனிங்க. பயப்படல இல்ல, நான் பயப்படவே இல்லை. ஐ வாஸ் நாட் ஸ்கேர்ட் அட் ஆல். ஐ வாஸ் நாட் ஸ்கேர்ட் அட் ஆல். நீங்க எங்களை உண்மையிலே பயமுறுத்திட்டீங்க. யூ ரியலி கேவ் அஸ் எ ஸ்கேர். யூ ரியலி கேவ் அஸ் எ ஸ்கேர். நல்லா கவனிங்க. எஸ்சிஏ ஆர் இ ஸ்கேர். இதை வேர்பாயும் பயன்படுத்திக்கலாம், நவுனாவும் பயன்படுத்திக்கலாம். சரி, இன்னொரு வேர்டு இருக்கு, SCAR. என்னது அது? ஸ்கார். ஸ்கார்னா என்ன? தழும்பு அல்லது வடுன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 7, இதை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எப்படி சொல்லுவோம்? ப்ளீஸ் பேர் வித் இட். ப்ளீஸ் பேர் வித் இட். நான் இதை எவ்வளோ காலம் பொறுத்துக்கணும் கேட்போமா? இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது? ஹவு லாங் ஷுட் ஐ பேர் வித் இட்.
ஹவு லாங் ஷுட் ஐ பேர் வித் இட். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் இடியம், ஒரு மரபு தொடர் கற்றுக்கலாம். பேர் ஃப்ரூட் என்ன அர்த்தம்? பலன் அளித்தல். நல்லா கவனிங்க, தமிழில் பலன் அளித்தல்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் பேர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். எங்களுடைய கடின உழைப்புக்கு இப்போ பலன் கிடைச்சுட்டு இருக்கு. அவர் ஹார்ட் ஒர்க் இஸ் பியரிங் ஃப்ரூட் நவ். அவர் ஹார்ட் ஒர்க் இஸ் பியரிங் ஃப்ரூட் நவ். My dear viewers, frequently used sentences. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.